அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்க்கு முதலிடம் கொடுக்கும் இஸ்லாம். அதாவது எந்த மதமா இருந்தாலும், நீ முஸ்லீமாக இருந்தும், உன் தாய் மற்ற மதத்தினராக இருந்தாலும், அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பணிவிட செய்யக்கூடிய வைக்கும் மதமாக இஸ்லாம் திகழ்கின்றது. அந்த வகையில் இந்த ஹதீஸை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் இணை வைப்பாளராக இருந்த, அதாவது மாற்று மதத்தில் இருந்த என் தாயார் என்னிடம் வந்தார். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் தாயார் என்னை பார்க்க என்னிடம் ஆசையோடு வந்துள்ளார். என் தாயுடன் உறவை பேணி நான் நடந்து கொள்ளலாமா என்று தீர்ப்பு கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். ஆம், நீ உன் தாயுடன் உறவை பேணி நடந்து கொள் என்று கூறினார்கள். உன் தாயுடன் அனுசரித்து உன் தாய்க்கு எல்லாத்தை செய்யும் என்று ஒரு தோரணையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொரு விடயத்திலும் ஒவ்வொரு செய்திகளிலும் பார்க்கின்றோம். தாயை தன்னந்தனியாக விட்டுவர்களை பார்க்கின்றோம். அறிவிப்பவர், இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் தாயை தந்தையை பேணுவோமாக. அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.